வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பா பட்டத்திற்கு ஏத்த 10 நெல் ரகங்களை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். சம்பா பட்டம்னா எப்ப நீங்க நாத்து விட்டு நடவு செய்யலாம்ன்ற டவுட் நிறைய விவசாயிகள் இருக்கும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்கள்ல நீங்க விதைச்சு நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆடி பட்டமா கருதப்படும். இந்த ஆடி பட்டத்துல அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்ல விவசாயம் காப்போன்னு மட்டும் போடுங்க. வேற எதுவும் பண்ண வேணாம். ரெகுலரா உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். 10ஆவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 39 சொல்லக்கூடியது. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 120 நாள்ல இருந்து 125 நாட்கள் பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இந்த நெல் ரகத்தின் பெற்றோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா IR8 மற்றும் IR20 சொல்லக்கூடிய நெல் ரகங்கள். இந்த நெல் ரகத்தின் அறிமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 5600 கிலோல இருந்து 6000 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். இந்த நெல் ரகத்தை நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, குருவை, தாளடிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஏற்றதா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தின் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 95 சென்டிமீட்டர் இருந்து அதிகபட்சமா 105 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடியது. அரிசி வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தின் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயாத நடுத்தர உயரமான தண்டு உடையது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு காற்று மற்றும் மழைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சாயாதுங்க. பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு சமையலுக்கு மிகவும் ஏற்றதா பாத்தீங்கன்னா இந்த ADT 39 சொல்லக்கூடிய அரிசி இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குலை நோய், பழுப்புள்ளி நோய், இலை சுருட்டு, தண்டு துளைப்பானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த ஆடுதுறை ADT 39 நெல் ரகம் இருக்குங்க. சோ இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா எல்லா உரக்கடையிலும் கிடைக்குது. சோ கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இல்லனா TNAU அக்ரிகார்டுன்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் வெப்சைட்லயும் கிடைக்கும். 9ஆவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 51 சொல்லக்கூடிய எந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 150 நாள்ல இருந்து 160 நாட்களை பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராயிடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இந்த நெல் ரகத்தின் பெற்றோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா BPT 5204 வெள்ளை பொன்னின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நெல் ரகத்தையும் இனக்கலப்பு பண்ணி தாங்க இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நெல் ரகத்தின் அறிமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 முதல் 2018ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 6000 கிலோல இருந்து 6500 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா 3 அடியில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அரிசி வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சென்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. இந்த நெல் அறுவையில பாத்தீங்கன்னா முழு அரிசியா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70.3% இருந்து 60.5% வரைக்கும் உங்களுக்கு முழு அரிசியா கிடைக்கும். பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையலுக்கு CR1009 நெல் ரகத்திற்கு இணையான ஒரு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு நெல் ரகமா இந்த ADT 51 நெல் ரகம் இருக்குங்க. இந்த நெல் ரகத்தின் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குலை நோய், பழுப்பு புள்ளி நோய், புகையான், குருத்து பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த ADT 51 நெல் ரகம் இருக்குங்க. 8ஆவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ 50 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 130 நாள்ல இருந்து 135 நாட்கள் அறுவடைக்கு தயாராயிடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 30 கிலோ இருந்தாவே போதுமானது. இந்த நெல் ரகத்தின் பெற்றோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ 43 ADT 38 சொல்லக்கூடிய நெல் ரகத்தை வச்சுதாங்க இந்த நெல் ரகத்தை உருவாக்கி இருக்காங்க. அறிமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 5700 கிலோல இருந்து 6000 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இந்த நெல் ரகத்தின் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா 95 சென்டிமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 120 சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடியது. அரிசி வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சாயாத பண்பு பெற்றிருக்குங்க. பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாட வீட்டு சாப்பாட்டிற்கு இந்த நெல் ரகத்தை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். இந்த நெல் ரகத்தின் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குலை நோய், இலை உறை அழுகல், பாக்டீரியா, இலைக்கருகளுக்கு ஒரு
இது எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த கோவை 50ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இருக்குங்க. இந்த நெல் ரகம் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்க அருகாமையில் இருக்க உரக்கடைகளும் கேட்டு பாருங்க. இல்லைன்னா TNAU அக்ரிகார்ட்லயும் இந்த விதை நெல் கிடைக்குது. ஏழாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்மணி CR 1009 சொல்லக்கூடியது. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 150 நாள்ல இருந்து 155 நாட்கள பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இந்த நெல் ரகத்தின் பெற்றோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கஜ் மற்றும் ஜெகநாத் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு நெல் ரகத்தையும் இனக்கலப்பு பண்ணி தாங்க இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நெல் ரகத்தின் அறிமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 6000 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பாவுக்கு மட்டும்தாங்க இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்ய முடியும். இயல்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்திற்கு அதிகப்படியான தூர்க்கட்டும் திறன் பாத்தீங்கன்னா இயற்கையாவே இருக்கு. அரிசி வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகங்க. சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிதில் சாயாத நடுத்தர உயரமுடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகம் இருக்குங்க. பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக மாவு உள்ள ஒரு அரிசியா இந்த அரிசி இருக்குங்க. பெரும்பாலும் இந்த அரிசியை பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த நெல் ரகத்தின் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குலை நோய், இலைப்புள்ளி நோய் மற்றும் புகையானுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த பொன்மணி CR 1009 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இருக்குங்க. சோ இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா எல்லா உரக்கடைகளும் கிடைக்கிறது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல கூட நீங்க பை பண்ணி வாங்கிக்கலாம். TNAU அக்ரிகார்ட்ல கண்டிப்பா இந்த நெல் ரகம் இப்போதைக்கு அவைலபிளா இருக்குங்க. ஆறாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 44 சொல்லக்கூடியது. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 140 நாள்ல இருந்து 150 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகம். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. இந்த நெல் ரகத்தின் பெற்றோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா IET 14099 IR 56 OR 112 மைனஸ் 99 சொல்லக்கூடிய இந்த எல்லா நெல் ரகங்களையும் இனக்கலப்பு பண்ணித்தாங்க இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நெல் ரகத்தின் அறிமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 6200 கிலோல இருந்து 6500 கிலோ வரைக்கும் நல்ல மகசூல் தரக்கூடியது. பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பருவத்திற்கு மட்டும்தாங்க இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்ய முடியும். இயல்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக தூர்க்கட்டும் திறனும் இந்த நெல் ரகத்துக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாவே இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நல்ல மகசூலும் கிடைக்கும். அரிசி வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் வகைங்க. சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வலுவான தண்டு உடையது, நேராக வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாம அதிக காற்று மற்றும் கனமழைக்கு இந்த நெல் ரகம் சாயவே சாயாதுங்க. பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக மாவுத்தன்மை உடைய அரிசியா பார்க்கப்படுதுங்க. பெரும்பாலும் இதை பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த நெல் ரகத்தின் சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை இலை தத்துப்பூச்சி குலநோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியும் இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்தை நீங்க தாராளமா சம்பா பாட்டத்திற்கு நல்ல அறுவடை தரக்கூடியது. பிரேக்கிங் நியூஸ், விவசாயிகளுக்கு ஜாக்பாட், பயிர்க்கடன் 100% தள்ளுபடி. இதை பத்தி நீங்க முழுமையா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மையில நீங்க எப்படி செயல்படணும்ன்றத முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. அதிக மகசூல் தரும் நர்மதா நெல் ரகத்தை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு இந்த வீடியோவும் பாத்துருங்க. சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை பாத்துக்கிட்டு வரீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். வாழ்க விவசாயம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.